கொல்லப்பட்டான் பெஞ்சமின் நெத்தனியா, நரகத்திற்கு சென்றான் நாதாரி. இதுதான் இன்னைக்கு சர்வதேச ஒரு முக்கியமான ஒரு செய்தியா மாறி போயிருக்கு. இரங்கல் பாட்டு பாடி இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவம் காட்டி கொடுத்த நெத்தனியாவின் மகன், $10 மில்லியன் அறிவித்திருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவம், 10 கப்பலுடன் வந்த பிரான்ஸ் அரசு, அடுத்த நொடிய களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய ஹூதி படையினர், அடுத்தடுத்த 5 அமெரிக்க விமானங்களை வெடித்து சிதறி இருக்கக்கூடிய ஈரான், இப்படி பல முக்கியமான செய்திகளை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. ஏன்னா யூடியூப் தரப்புல இருந்து நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. வீடியோ பார்க்கக்கூடிய 45% மக்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறாங்க, 55% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறாங்கன்ற அறிவிப்பு வருது. யாரெல்லாம் வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு உலகளாவிய அளவுல ஒரு தலைப்பு செய்தியா இன்னைக்கு மாறி போயிருக்கு. பெஞ்சமின் நெத்தன்யா கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான செய்தியா மாறி போயிருக்கு. சைனா, ரஷ்யா, துருக்கி, இப்படி பல நாடுகளை சேர்ந்த ஊடகங்கள் இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. பெஞ்சமின் நெத்தன்யா கொல்லப்பட்டுட்டாரா அப்படின்ற ஒரு செய்தி, ஒரு சந்தேகம் அப்படின்ற அடிப்படையில் இருந்த செய்தி. இந்த சந்தேகம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஊர்ஜிதம் ஆகக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் ராணுவம் இதை இன்னைக்கு ஒரு இதை சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இஸ்ரேல் ராணுவத்துடைய அவங்களுடைய ராணுவ அமைச்சர், ராணுவ பாதுகாப்பு அதிகாரிகள், தேசிய பாதுகாப்பு செயலாளர் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு காலையில் அவசரமா ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கிறாங்க. அந்த மீட்டிங் வைக்கும் போது இத்தனை காலமாவே பெஞ்சமின் நெத்தனியா என்னைக்கு பிரதமராக பதவியேற்றாரோ அதுல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த மீட்டிங்ல பெஞ்சமின் நெத்தனியா தான் தலைவர் அமர்வாரு. அவர் நடுவில் இருப்பாரு. அவரை சுத்தி ராணுவ அமைச்சர்கள், தேசிய பாதுகாப்பு தலைவர்கள் எல்லாரும் இந்த கூட்டத்தில் இருப்பாங்க. ஆனா முதல் முறையா பதவியேற்றதுல இருந்து முதல் முறையா இந்த கூட்டத்தில் இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தனியா காணோம். அப்போதான் இந்த கேள்வி இன்னைக்கு சமூகத்துல பெரிய அளவுல வருது. ஏன்னா கடந்த ஒரு 2 நாளாவே நெத்தனியா கொல்லப்பட்டுட்டாரு. அங்க ஈரான் நடத்தின ஒரு தாக்குதல், அந்த ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4, அந்த அட்டாக்ல பெஞ்சமின் நெத்தனியா மேல தாக்குதல் நடத்தப்பட்டது. பெஞ்சமின் நெத்தனியா கொல்லப்பட்டாரு ஒரு செய்தி தொடர்ந்து பரவலாக வந்தது. நம்ம 2 நாள் முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டோம், இன்னும் முழுமையா ஊர்ஜிதம் செய்யப்படலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த செய்தி தொடர்ந்து மக்கள் மத்தியில செத்துறானா உயிரோட இருக்கானா அப்படின்னு சொல்லி பரவற நேரத்துல இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவம் ஒரு கூட்டம் அவசரமா ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தா நெத்தனியா காணவில்லை. அந்த கூட்டத்தை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், பாதுகாப்பு அமைச்சர்கள் எல்லாருமே பாருங்க, பெருசா ஏதோ பறி கொடுத்த அவங்களோட முகத்துல பார்க்கலாம். ஒரு சாவு வீட்டுல போய் உட்காந்தா, ஒரு இளவு வீட்டுல போய் உட்காந்தா எப்படி சோகமா அவங்க உட்கார்ந்து இருப்பாங்களோ, ஒருத்தர் முகத்துல கூட ஒரு தெளிவு இல்ல, ஒருத்தர் முகத்துல கூட நான் ஒரு போருக்காக நிக்கிறேன் அப்படின்ற அந்த வீர முகப்பு, அவங்க வீர பாவனை இல்ல, ஒரு தெளிச்சு அந்த முகத்துல கிடையாது. எதையோ பெருசா பறி கொடுத்தா ஒருத்தர் எப்படி சோகத்துல உட்கார்ந்து இருப்பானோ அப்படி ஒவ்வொருத்தரும் சோகத்திலையும் இழவு வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி இருக்காங்க. அப்ப இந்த வீடியோ வந்ததுக்கு பிறகுதான் இன்னைக்கு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களுமே இப்படி உட்காந்துருக்காங்களே, முதல் முறையா அந்த கூட்டத்தில் நெத்தனியா இல்ல, இவங்களும் சோகமா உட்காந்துருக்காங்க. அப்ப நெத்தனியாவுக்கு என்னவோ ஆயிருச்சு. இது வெறும் இதோட இந்த சந்தேகம் முடியல. இது சந்தேகம் நம்பர் 1. அடுத்து பார்த்தோம்னா பெஞ்சமின் நெத்தனியா கடந்த ஒரு வாரமாவே எந்த ஒரு பொதுக்கூட்டங்களிலுமே நெத்தனியா கலந்துக்கல. கடந்த லாஸ்ட் ஒரு வாரமா எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலுமே அவர் கலந்துக்கல. கடைசியா நெத்தனியா வெளியில வந்ததுன்னு பார்த்தா எங்க பார்த்தோம்னா அங்க இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில பெய்ச்மேர், அந்த பகுதியில வந்து ஈரான் ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. கடுமையான சேதம், அந்த ஏரியாவே ஒட்டுமொத்தமா காலி. அந்த இடத்துல பெஞ்சமின் நெத்தனியா பார்வையிடுறதுக்கு வராரு. பார்வையிட்டு அங்க சேதங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற பார்வையிட்டுக்கு வந்தாரு. அதான் அவர் நெத்தனியா கலந்துகிட்ட கடைசி கூட்டம். அதுக்கு பிறகு பெஞ்சமின் நெத்தனியா எந்த ஒரு இடங்களையுமே பொது நிகழ்ச்சியில அவரை பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம இப்போ நேத்து வந்து அமெரிக்க தூதர்களோட, இஸ்ரேல் அமெரிக்க தூதர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று இருந்தது. பெஞ்சமின் நெத்தனியாவுக்கும் அமெரிக்காவுடைய தூதருக்கும் ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று இருந்தது. அந்த மீட்டிங் திடீர்னு ரத்து செய்யப்பட்டிருக்குது. அந்த மீட்டிங் ரத்து செய்யப்பட்டது. இது சந்தேகம் நம்பர் 3. அதுக்கடுத்து பெஞ்சமின் நெத்தனியா உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்னு சந்தேகம் பரவுற நேரத்தில் அவசரமா அடிக்கு பயந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க. அந்த வீடியோ ஒரு ஏஐ வீடியோ அப்படின்னு ஒரு கருத்து பரவலாக வந்தது. இந்த வீடியோவில் பெஞ்சமின் நெத்தனியா கையை காலை ஆடிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுல ஒரு ஷாட்ல கையில 6 விரல் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு நெத்தனியாவுக்கு 6 விரல் கிடையாது. ஆனா ஒரே ஒரு ஷாட்ல 6 விரல் வந்துட்டு போகுது. அப்ப இது ஒரிஜினல் வீடியோ கிடையாது, இது உலகத்தை ஏமாத்துறதுக்காக பண்ணப்பட்ட ஏஐ வீடியோ தான் அது. அப்ப பெஞ்சமின் நெத்தனியா உயிரோட இருந்தா இந்த மாதிரி வீடியோ பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இது எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமான ஒரு ஆதாரமா இன்னைக்கு என்ன அமைஞ்சிருக்குன்னா நெத்தன்யாவுடைய மகன் தான் இது ஒட்டு மொத்தமா இன்னைக்கு காட்டி கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். நெத்தன்யாவுடைய மகனுடைய பேர் யாயிர் நெத்தன்யா. ஒன்னானவர் சைத்தான், இருக்கிற சைத்தா வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு அமெரிக்காவில் போய் ஜல்சா பண்ணிட்டு வாழக்கூடிய ஒருத்தன். அவன் என்ன செய்வானா, அப்பனுடைய இனவரிக்கும் அப்பனுடைய இந்த கொலகார புத்திக்கும் தினமும் பாராட்டி தள்ளுவான். அப்ப செய்யக்கூடிய அராஜகத்தை ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 ட்வீட் போடுவான். அவனோட எக்ஸ்பேஜர் உள்ள போய் பார்த்தோம்னா
30 ட்வீட், இவன் தனியா எழுதுறது தனி, இவங்க அப்பனை எவன்லாம் புகழ்ந்து எழுதுறானோ, எவன்லாம் இனவெறியை கக்கறானோ எல்லாத்தையுமே சேர்ந்து ரீட்வீட் பண்ணி 30 பதிவுகள் ஒரு நாளைக்கு 30 பதிவுகள் குறைஞ்சது. நீங்க அந்த பேஜ் உள்ள போய் ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. 30 பதிவு இல்லாம அவனோட பேஜ் இருக்காது. ஆனா கடந்த 6 நாளா அவன் ஒரு போஸ்ட் கூட போடல. ஒரு நாளைக்கு 30 போஸ்ட் போடுறவன் கடந்த 6 நாளா ஒரு போஸ்ட் கூட போடல. அப்போ இங்க தான் சந்தேகம் ஊர்ஜிதமாகுது. இங்க உண்மையாலே நெத்தனியா கொல்லப்பட்டுட்டானா அப்படின்னு சொல்லி இங்க சந்தேகம் ஊர்ஜிதமாகக்கூடிய அளவுக்கு இது தொடர்ந்து இந்த பல விஷயங்கள் நடந்திருக்குது. இது எல்லாத்தையும் முன் வச்சு தான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், துருக்கியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊடகம் இந்த செய்தி எப்படி வெளியிடுறாங்கன்னா, நெத்தனியா மட்டும் கொல்லப்படவில்லை, நெத்தனியாவோட மனைவியும் சேர்த்து கொல்லப்பட்டிருக்காரு இந்த அட்டாக்ல அப்படின்னு சொல்லி துருக்கி ஊடகம் இப்படி ஒரு செய்தி எழுதுறாங்க. அப்ப ரஷ்ய ஊடகம், துருக்கிய ஊடகம், சைனாவுடைய ஊடகம், எல்லா நாட்டு ஊடகங்களுமே நெத்தனியா கொல்லப்பட்டுட்டாரு, கிட்டத்தட்ட 90% உறுதி செய்யப்பட்டிருக்குது, மீதி இருக்க 10% இஸ்ரேல் ராணுவம் இதை அறிவிக்க வேண்டியதுதான் பாக்கி தவிர நெத்தனியா கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல ஈரான் கிட்டத்தட்ட வென்று காட்டிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த செய்திகளை வெளியிடுறாங்க. அந்த 10% எப்போ உறுதியாகும்னா இஸ்ரேல் ராணுவம், இஸ்ரேல் அரசு இதை அறிவிச்சாதான் இது உறுதியாகும். அந்த அளவுக்கு நிகழ்வு நடந்திருக்கு. ஆனா இஸ்ரேல் அரசு தொடர்ந்து இதை மறுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அனடோலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பத்திரிகை அனடோலு. இந்த அனடோலு என்ன செய்யறாங்கன்னா, இஸ்ரேலுடைய பிஎம்ஓ, அங்க ஒரு பிரதமர் அலுவலகத்துடைய அதிகாரிகள் வெளியில வராங்க. வெளியில வரும்போது அவங்களே போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எந்த அளவுக்கு இந்த செய்தி பரவுன்ற பாருங்க. நம்ம ஊர்லயே வெளியில சோசியல் மீடியால பரவல, இஸ்ரேல்ல இந்த செய்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அனடோலு போய் அங்க அதிகாரிகள்ட்ட போய் கேட்கறாங்க, சார் பிரதமர் செத்துட்டாருன்னு சொல்லி செய்திகள் பரவுது, பெஞ்சமின் நெத்தனியா ஒரு வாரமா வெளியில காணா, எந்த ஒரு பொது நிகழ்ச்சியில இல்ல, அப்போ பிரதமர் அவருடைய மகன் 6 நாளா எந்த ஒரு போஸ்டுமே போடல, பிரதமர் உயிரோட இருக்கிறாரா இல்ல செத்துட்டாரா அப்படின்னு சொல்லி நேரடியா போய் பிரதமர் அலுவலகத்திலே போய் கேட்கும் போது அப்பா அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் போலி செய்திங்க, இதெல்லாம் பொய் செய்தி, இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க, பிரதமர் நல்லா இருக்காரு, நலமோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இது மட்டுமே அங்கிருந்து பதில் வருதே தவிர அதை தாண்டி வேற எந்த ஒரு பதிலுமே இல்லை. இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஒரு நம்ம கலைஞர் இருந்தாருப்பா, இங்க கலைஞர் இருந்தாரு, கலைஞரை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே சொல்லுவாங்க, கலைஞர் செத்துறாரு, கலைஞர் இன்னைக்கு செத்துறாரு சொல்லி இப்படி பல ரூமர் அந்த காலத்துல தொடர்ந்து டெய்லி பரவும். அப்படி எப்பெல்லாம் ரூமர் பரவாத கலைஞர் என்ன செய்வார்னா, கையில பேப்பர் எடுத்து அன்னைக்கு இருக்க நியூஸ் பேப்பர் கையில எடுத்து கெத்தா உட்காந்து ஒரு போஸ்ட் கொடுப்பாரு, அன்னைக்கு Facebook நோண்டுற மாதிரி ஒரு பதிவு போடாரு, வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ போடாரு. இது மாதிரி கலைஞர் அதுக்கான ஒரு சர்ச்சை ஏற்படும் போது உடனடியாக அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க இல்லையா. இதுதான் எல்லா தலைவர்களும் செய்யக்கூடிய வழிமுறை. இங்க 6 நாளா இவன் செத்துறானா உயிரோட இருக்கானா சொல்லி ஒரு சர்ச்சைகள் உருவாயிட்டு இருக்கும் போது இப்ப இந்த நேரத்துல என்ன செய்யணும், நல்லவனா இருந்தா இல்ல நான் உயிரோட தான் இருக்கிறேன், யாரா நான் செத்துறேன்னு சொன்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கெத்தா வந்து முன்னாடி வந்து நிக்கலாம். ஆனா இதுக்கு எந்த ஒரு பதிலுமே இவங்க கையில இருந்து இல்ல நலமோட தான் இருக்காரு, நலமோட தான் இருக்குன்னு சொன்னிருந்தாங்க. இன்னைக்கு காலையில மீட்டிங், ராணுவத்தோட உயர்மட்ட மீட்டிங் நடக்குது. இத்தனை வருஷமா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாத ஒரு மனுஷன் இன்னைக்கு அந்த ராணுவத்தோட உயர்மட்ட மீட்டிங்ல கலந்துக்கிறது மட்டும் இல்லாம அதுல யாரெல்லாம் கலந்துட்டாங்களோ சாவு வீட்டுல உட்காந்து ஏதோ பறி கொடுத்தது உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. அதனால நெத்தன்யா கிட்டத்தட்ட இறந்து போயிட்டாரு, மீதி அவங்க அறிவிக்க வேண்டியது மட்டுமே பாக்கி அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கு. மீதி உண்மைத்தன்மை என்னங்கிறத இஸ்ரேல் ராணுவம் அறிவிச்சதுக்கு பிறகு இதோட உண்மைத்தன்மை வெளிவரும். ஏன்னா இவனுடைய மரணத்தை உலக நாடுகளே இன்னைக்கு ஒட்டுமொத்தமா எதிர்பார்த்து இருக்குது. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கொடூர குற்றவாளி, காசாவுல அவ்வளவு அநியாயம் பண்ணியிருந்தான். 72,230 பேரை கொண்டு சாவடிச்சிருக்கான். இந்த 72,000 பேர்ல 70% பெண்களும் குழந்தைகளும். எப்படிதான் உனக்கு மனசு வந்துச்சு? 70% பெண்கள் அவ்வளவு பேரை கொடூரமா கொண்டு சாவடிச்சான். ஒவ்வொரு கட்டடங்கள், பொதுமக்கள் எங்க வாழ்றாங்களோ, அகதி முகாம்ல எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, மருத்துவமனையில எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ தேடி 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 குண்டு போட்டு சாவடிச்சான். உலகத்துல யாருமே பத்திரிகையாளர்கள் மேல கை வைக்க மாட்டாங்க. இந்த நாய் பத்திரிகையாளர்களை கொத்து கொத்தா கொண்டு சாவடிச்சான். உலகத்திலே அதிக அளவில் பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்ட ஒரே ஒரு அநியாய இடம் அது அங்க இஸ்ரேல் காசா மேல நடத்தின அராஜகம். காப்பாத்துறதுக்கு மீட்பு படை போவாங்க, தன்னோட உயிரை பணைய வச்சு பல பேரோட உயிரை காப்பாத்துறதுக்கு போவாங்க. அந்த மீட்பு படையினர் தேடி தேடி கொண்டுட்டு இருந்தான். பல மீட்பு படையினரையும் அவங்களுடைய ஆம்புலன்ஸையும் அடிச்சு கொன்னிட்டு அதை பள்ளம் தண்டி உள்ள போட்டு புதைச்ச மாபெரும் பாதாவி அவன். அதனாலதான் இவனுடைய மரணத்தை இன்னைக்கு உலக நாடுகள் கொண்டாடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு, இவன் செத்து தொலைட்டோம் அப்படின்னு சொல்லி. இது ஏதோ முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லதை விரும்பக்கூடியவங்க, ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கக்கூடியவங்க, உண்மையின் பக்கம் நிற்கக்கூடிய எல்லாருமே இவன் செத்து தொலைட்டோம், இவன் செத்து தொலைஞ்சா காசா அமைதியா இருக்கும். வெறும் காசா மட்டும் இல்ல, அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியே ஒரு அளவுக்கு அமைதியான சூழல் ஏற்படும் சொல்லி இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. பொதுவாகவே யாராவது இறந்துட்டாங்கன்னா ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க அமைதியா இருக்கட்டும், உங்களோட ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் இன் பீஸ், RIP, ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லுவாங்க. ஆனா நெத்தன்யாவுக்கு அவன் செத்து போனதுக்கு அப்புறம் இங்க எழுதக்கூடிய வார்த்தை என்னன்னா RIH, ரெஸ்ட் இன் ஹெல், நீ போய் நரகத்துல போய் போடா அப்படின்னு சொல்றாங்க. நீ ரெஸ்ட் இன் பீஸ், அமைதியா சொர்க்கத்துக்குலாம் நீ போவேனா, நீ போய் நரகத்துக்கு போய் வேதனை அனுப்பிட பாவி அப்படின்னு சொல்லி
ரெஸ்ட் இன் ஹெல் RIH அப்படின்னு சொல்லி இந்த கருத்துக்களை ஒவ்வொரு மக்களுமே இன்னைக்கு பதிவிடுறாங்கன்னா அவ்வளவு ஒரு கொடூரமான உலகத்தோட பயங்கர ஒரு பயங்கரவாதி, உலகத்துக்கு இறக்கமே இல்லாம மக்களை கொண்டு சாவடிச்ச ஒரு மாபெரும் பாதகன் அவனுடைய இறந்துட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இன்னைக்கு உலக மக்கள் பெரிய அளவுல எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கிற நேரத்துல அடுத்து டொனால்டு ட்ரம்ப் கிட்ட ஒரு சில மாற்றங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அமெரிக்காவுடைய தரப்புல இருந்து, அமெரிக்காவோட ராணுவ தரப்புல இருந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்து முஜித்தபா கமேனி எங்க இருக்கிறாரு, அவர் இருக்கக்கூடிய இடத்தை நீங்க காட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு $10 மில்லியன் அவங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி உடனடியாக அறிவிக்கிறாங்க. அப்ப இதுவுமே ஒரு பக்கம் சந்தேகத்தை ஏற்படுத்துது. இங்க நெத்தனியாவை போட்டாங்க, அப்ப பதிலுக்கு அந்த தலைவரை போட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு ஹியூஜ் ஆஃபர் $10 மில்லியன் அளவுக்கு அவங்க கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த செய்தியும் பரவலா பேசப்படுது. அடுத்த செகண்ட் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க ஊடகங்களுக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாரு. அமெரிக்க ஊடகங்களே, ஈரானுடைய வலிமையை நீங்க காட்டாதீங்க. ஈரான் இஸ்ரேல் என்னெல்லாம் தாக்குதல் நடத்துறானோ, ஈரான் யூஎஸ் பேஸ்ல அரபு நாடுகள் இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் தாக்குதல் நடத்துறாங்க. அமெரிக்காவுடைய கப்பல் படை, அமெரிக்காவோட ராணுவ படை, அமெரிக்காவோட விமானப்படை எங்கெல்லாம் தாக்குதல் நடத்துதோ அந்த செய்தி நீங்க வெளியிடாதீங்க. இது நீங்க வெளியிடுறது அமெரிக்காவுக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி, அப்ப ஈரானுடைய பலம் இங்க உயர்ந்திருக்கு அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஈரானை மேல கை வச்சதுங்கிறது, கமேனி மேல கை வச்சதுங்கிறது கிட்டத்தட்ட புலிவாலை பிடிச்ச கதையா போச்சு. நம்ம புலிவாலை பிடிச்ச அவசரப்பட்டு பிடிச்சிட்டோம், இவன் இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்க பேஸையும் அடிச்சு உடைக்கிறாங்க. அப்ப அமெரிக்கானால ஒரு கெத்தா நம்ம இருந்தோம், உலக ரவுடியை நம்ம தான், உலக வல்லரசே நம்ம தான், எல்லாரையும் சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே இல்ல, நம்மள அடிச்சாலும் நம்மளை காப்பாத்திக்க முடியலன்ற நம்ம நாரி போய் கிடக்குறோம். இந்த செய்தியை தயவு செய்து வெளியில காட்டாதீங்கடே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் கதறிட்டு கிடக்குறாரு. இந்த நேரம் பார்த்தா அடுத்த ஒரு செய்தி, இங்க அமெரிக்கா கெஞ்சிட்டு கிடக்குறாருல, அமெரிக்கா பாதிப்பை வெளியில காட்டாதீங்கடா ப்ளீஸ்ரான்னு சொல்லி கெஞ்சுறாருல, பார்த்தா அடுத்த செகண்ட் அடுத்த ஒரு பாதிப்பு நடக்குது. சவுதியில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் சொல்லி ஒன்று இருக்குது. இந்த பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ்ல இது ஒரு விமானத்தளம். இந்த விமானத்தளத்துல ஃபியூவல் ஃபில் பண்றதுக்காக, எரிபொருள் நிரப்புறதுக்காக அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் 5 போர் விமானங்கள் அந்த இடத்துல போயிருக்காங்க. இந்த தகவலும் ஈரானுக்கு தெரிஞ்சு கரெக்டா அந்த 5 போர் விமானங்களை அடிச்சு தூக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் 5ஐயும் கரெக்டா அடிச்சு காலி பண்ணி ஒட்டு மொத்தமா அதை நொறுக்கி வச்சிருக்காங்க. இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து ஈரான் ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து கரெக்டா டார்கெட் பண்ணி அடிக்கிறதால தான் இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தனியாவும் கொல்லப்பட்டிருப்பாரா அப்படின்னு சொல்லி கொல்லப்பட்டிருப்பாரு அப்படிங்கிற கட்டத்திலையும் இன்னைக்கு பார்க்கப்படுது. அல்லது இஸ்ரேல் ராணுவம் உறுதி செய்யற வரைக்கும் நம்ம காத்திருப்போம் அப்படிங்கிற கட்டத்திலே இது பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஈரானை தொட்டது பெரிய ஒரு விளைவா இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா மூச்சு திணறி போய் கிடக்குறாங்க. நெத்தனியா முடிஞ்சா சோழி முடிஞ்சு போச்சுரா அப்படின்னு சொல்லி கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் தன்னோட வலிமையை காட்டுறதுக்காக இன்னைக்கு உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க. அந்த ஹொர்மூஸை லாக் பண்ணி ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போயிருக்க அளவுக்கு அமெரிக்காவுடைய அராஜகம். அமெரிக்கா நீ தானே வம்புக்கு போன, அவன் சும்மா தானே இருந்தான், நீ தானே அவ்வளவு அராஜகம் பண்ணிட்டு இருந்த, உன்னோட எப்ஸ்டீன் ஃபைலை பறைக்கிறதுக்காக ஊர் நாட்டு மேல போய் ஏறிட்டு கிடப்பியா, நெத்தனியாவுடைய அந்த ஊழல் வழக்கை மறைக்கிறதுக்காக இப்படி நீங்க அநியாயம் பண்றதுக்கு ஊரை போட்டு ஏமாத்துவீங்களான்னு சொல்லி இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாருமே அமெரிக்கா நோக்கி தான் காரி துப்புதே தவிர, இஸ்ரேலை நோக்கி தான் காரி துப்புதே தவிர ஈரான் மேல யாருமே குறை சொல்லல. அப்ப இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது இன்னைக்கு ஈரான் அரசு இறுதியா சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஹொர்மூஸ் திறந்து தான்பா இருக்குது, ஹொர்மூஸ் திறந்து தான் இருக்கு, ஹொர்மூஸ் எல்லாம் நாங்க மூடல. யாருக்கு திறந்திருக்குன்னா மற்ற எல்லா நாடுகளும் திறந்திருக்கு. இப்ப இந்தியாவுக்கும் திறந்து விட போறாங்க. இப்ப துருக்கி திறந்து விட்டாச்சு, இந்தியாவுக்குமே இந்திய கப்பல்கள் திறந்து விட போறாங்க, அமெரிக்க இஸ்ரேலை தவிர அப்படிங்கிறாங்க. எல்லாரும் ஹொர்மூஸை நாங்க லாக்லாம் பண்ணல, ஹொர்மூஸ் திறந்து இருக்குது, அமெரிக்க இஸ்ரேலுக்கு மட்டும் லாக் ஆயிருக்கும். அமெரிக்கா கப்பலா இருக்கோ, இஸ்ரேல் கப்பலா இருக்கோ, அல்லது அவர்களை சார்ந்த கப்பலோ, அவர்களுடைய தொடர்புடைய கப்பலோ நீங்களா இருந்தா உங்களுக்கு ஹொர்மூஸ் லாக் பண்ணப்பட்டுரும், அந்த பக்கம் வந்தா சுட்டு நொறுக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது மற்ற நாடுகள், இந்தியா மாதிரியான நாடுகளா இருந்தா உங்களுக்கு நாங்க மூடலாம் இல்லை, நான் தாராளமா நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த அளவுக்கு ஈரான் தரப்புல இருந்து இந்த ஒரு அறிவிப்பு கொடுக்கறதால இப்போ பிரான்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஹொர்மூஸை பாதுகாக்க நாங்க வரோம். ஏன்னா ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு ஹொர்மூஸை நம்ம பாதுகாக்கணும், நட்பு நாடுகள்லாம் வாங்க, நம்ம போய் ஈரானை போய் எல்லாம் சேர்ந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரஷ்யா உதவி செஞ்சோம், ஐயோ ரஷ்யா உதவி செய்து பாத்தீங்களா, சைனா உதவி செஞ்சோம், ஐயோ சைனா ஆயுதம் கொடுத்து உதவி செய்துன்றான். ஆனா இவனுங்களுக்கு யாருனாலும் உதவி வரலான்றாங்க. அந்த அடிப்படையில் பிரான்ஸ் ஒரு 10 போர்க்கப்பலோட பிரான்ஸ் களத்துல இறங்க பாக்குறாங்க. இப்படி களத்துல இறங்கணும்னு ஒரு செய்தி வந்த உடனே ஏமன்ல இருந்து ஹூதிகள் களத்துல இறங்குறாங்க. ஹூதிகள் நாங்களும் இந்த போர்ல இணைய தயார், அவங்க என்ன முழுக்க கடற்படை அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க, செங்கடல் முழுக்கவே அவங்களோட கண்ட்ரோல். அப்ப ஹூதிகள் இப்ப களத்துல இறங்கிட்டதால இந்த போர் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஒரு பக்கம் ஈரானுடைய அட்டாக், இந்த பக்கம் ஹிஸ்புல்லாவுடைய அட்டாக், இப்ப அந்த பக்கம் இருந்து ஹூதிகளோட அட்டாக் நடந்ததால இங்க தலைமை பொறுப்புல இருந்த நெத்தனியாவே இன்னைக்கு காணாம போயிட்டாரு. நெத்தனியாவே இல்ல, 6 நாள் மகனுடைய போஸ்ட காணா, வெறும் போர் அதிகாரிகள் மட்டும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறதால இந்த போர் எந்த கட்டத்துல போவோம், உண்மையாவே நெத்தனியா கொல்லப்பட்டுட்டா, இன்னைக்கு மக்களுடைய சந்தோஷம் உண்மையாக்கப்பட்டுட்டா இந்த போருக்கு ஒரு முடிவு ஏற்படும்.
குறிப்பா காசாவுடைய மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அந்த நிரந்தர தீர்வு எப்ப எட்டப்படும் அப்படின்றத உலகமே வியந்து நோக்கி காத்துக்கிட்டு இருக்குது. அதனால இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே பெஞ்சமின் நெத்தன்யா இந்த செய்திகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் நீங்களே முடிவு பண்ணுங்க. நெத்தன்யா கொல்லப்பட்டிருப்பானா அல்லது உயிரோட இருப்பானா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. ஏன்னா நம்ம இந்த ஒவ்வொரு போர் சம்பந்தமான செய்திகளுமே தரவு எடுத்து ஆராய்ச்சி செய்றோம். ஒவ்வொரு செய்தி இது உண்மைதானா, இதுல நம்ம காட்டக்கூடிய வீடியோக்கள் உண்மைதானு சொல்லி ஒவ்வொன்றையும் தரவு ஆய்வு செஞ்சு நம்ம ஒவ்வொரு வீடியோ ஷோ பண்றோம். ஏன் இப்ப இந்த வீடியோவை எடுத்துக்கங்களேன். பொதுவாகவே ரமலான் மாசம் வந்துட்டா நானும் மன்சூரா நைட்ல தூங்க மாட்டோம். நம்ம வேலை ஃபுல்லா நம்ம சேனல் வேலை தொடர்ந்து இருக்கும். நம்மளோட ரமலானுடைய இபாதத்துடைய வேலைகள் இருக்கும். அதுலயும் ஒற்றைப்படை இரவுகள் வந்துட்டா சுத்தமா நமக்கு ஓய்வே இருக்காது, தூக்கமே இருக்காது. இப்ப இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பண்ணக்கூடிய நேரத்துல ஒற்றைப்படை இரவு நம்மளுடைய சேனலுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சு நானும் மன்சூரா காலைல 7:30 மணிக்கு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். போயிட்டதுக்கு அப்புறம் தான் நெத்தன்யா கொல்லப்பட்டுட்டான் அப்படின்றது ஒரு செய்தி வந்தது. எங்களுக்கு சுத்தமா தூக்கம் இல்லை, 2 நாளா சுத்தமா தூக்கம் இல்லை. ஆனா இந்த ஒரு செய்தி வந்த உடனே உடனடியா ஸ்டுடியோக்கு வந்து நம்ம மக்களுக்கு உண்மை தகவலை சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக உடனடியா இந்த செய்தியை வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். இவ்வளவு முயற்சிகளோட நம்ம பண்ணிட்டு தான் இந்த ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இது யூடியூபோட சார்பில் இருந்து எத்தனை பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும்னு தெரியல, போர் சம்பந்தமான காட்சிகள். அதனால நம்ம இவ்வளவு வேலை பழுவில் நம்ம செய்யறதால இந்த வீடியோக்கள் நீங்க தான் அதிகமாக ஷேர் செய்யணும். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே அதிகமாக ஷேர் செய்யுங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.